தினம் ஒரு பரிகார ஸ்தலம். மனநோய் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம். ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நிச்சயமாகி நின்று போன ஸ்தலம் எது என்று தெரியுமா? கன்னியாக அம்மன் ஆட்சி புரியும் ஸ்தலம். முக்கடல் கூடும் இடத்தில் தவக்கோலத்தில் அருள் பாலிக்கும் அன்னை. கலங்கரை விளக்காக அம்மனின் மூக்குத்தி மின்னும் அதிசய ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் கன்னியாகுமரியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயம். இங்க இருக்கிற மூலவர் பேரு பகவதி அம்மன். தீர்த்தம் பாத்தீங்கன்னா பாபநாச தீர்த்தம். முன்னொரு காலத்துல பானாசுரன்னு ஒரு கொடிய அசுரன் இங்க வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மரணம் ஒரு கன்னி பெண்ணால மட்டும்தாங்கிற வரத்தை வாங்க இருந்தான். அதனால நிச்சயம் தனக்கு மரணம் கிடையாதுங்கிற தைரியத்துல தேவர்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தினான். அப்ப பூலோகத்துல அவதரிச்சிருந்த பார்வதி அம்மா ஈசனை மனம் புரிய கடும் தவம் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா ஈசனும் மனம் இறங்கி பார்வதி அம்மாவை திருமணம் செய்ய அருள் புரிஞ்சாரு. கல்யாணத்துக்கு நல்ல நாளும் குறிச்சாச்சு. அப்ப என்னாச்சுன்னா, பார்வதி அம்மனுக்கு திருமணம் நடந்துட்டா அந்த அசுரன் வாங்கின வரம்படி அவனுக்கு மரணமே இனி இருக்காது. அதனால இன்னும் மோசமான ஒரு நிலைய தேவர்கள் அடைய வேண்டியிருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த அசுரனுக்கு மரணம் ஒரு கன்னியால, அதுவும் பார்வதி தாயால தான் நடக்கணுங்கிறது விதி. அதனால யோசிச்ச தேவர்கள் நாரதர் மூலமா ஈசனுக்கும் அம்மாவுக்கும் நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்த முடிவு பண்ணாங்க. அதுபடி நாரதரும் திருமணத்துக்கு குறிச்ச முகூர்த்த நேரத்துல திருமணம் நடக்காத மாதிரி செஞ்சாரு. நல்ல நேரம் கடந்த பின்னாடி திருமணம் செய்யக்கூடாதுன்னு ஈசனும் அம்மாவை கல்யாணம் பண்ணாமலேயே போயிட்டாரு. அதனால அம்மாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிருச்சு. அந்த நேரத்துல பானாசுரன் அம்மா கிட்ட வந்து, ஈசன் போனா என்ன, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். உடனே ஆக்ரோஷமான அம்மா பயங்கரமான விஸ்வரூபம் எடுத்து கோபத்துல அவனை கொன்னுறாங்க. அதுக்கப்புறமா அம்மா இங்கேயே தவக்கோலத்துல திருமணமே பண்ணிக்காம இருந்துட்டாங்க. மேலும் தன்னை போல யாரும் கன்னியாக இங்க இருக்க கூடாதுன்னு கன்னி பெண்களை காக்குறதுக்காகவே இங்க இருக்காங்க. இங்க இருக்கிற மூலவர் பகவதி அம்மாவோட மூக்கத்தி ஒலி மிகவும் பிரகாசமானது. அத பார்த்து சமயத்துல கப்பல்கள் கலங்கரை விளக்குன்னு ஏமாந்து போறதும் உண்டாம். இந்த ஸ்தலம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம். கன்னி பெண்கள் பௌர்ணமி அப்ப இங்க வந்து 7 நெய் தீபம் ஏத்தி வச்சு அம்மனை வழிபட்டா கட்டாயம் உடனே திருமணம் நடக்குங்கிறது நம்பிக்கை. அப்புறம் அதீத மனபாதிப்பால தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறவங்க, தேவையில்லாம கவலைப்படுறவங்க, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்க எல்லாம் 8 அமாவாசை இங்க வந்து கடல்ல குளிச்சிட்டு 8 வேப்பெண்ணெய் தீபம் ஏத்தி வச்சு தொடர்ந்து வழிபடுங்க. எப்பேற்பட்ட மனப்பிரச்சனையும் தீரும்னு சொல்றாங்க. இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயம், கன்னியாகுமரி 629702, கன்னியாகுமரி மாவட்டம். அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். இது ஒரு அரிய பொக்கிஷம், அதனால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பரிகாரத்தில் சனி தோஷம் தீர என்ன பரிகாரம் என்று பார்க்கலாம். சனி பாதிப்பால் வாழ்வில் அதீத கஷ்டம் அனுபவித்து வருபவர்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து தைப்பூசத்தன்று பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று மலர்காவடி எடுத்து வழிபட்டால் சனி தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. நேயர்களே, மீண்டும் நாளை தினமொரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். மனநோய் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.